வெல்கம் டு நெக்ஸ்ட் டே குக்கிங். இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு பொரியல் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது கூடவே நாங்கள் அவுட்டிங் போயிருந்த ஒரு வீடியோவும் இது கூடவே ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ எண்டு வரைக்கும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாருமே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த அரண்மனை பார்த்திங்கன்னா இதுதான் திப்பு சுல்தான் அரண்மனை. இது திப்பு சுல்தான் கோடை அரண்மனை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஏன்னு பார்த்திங்கன்னா இது திப்பு சுல்தானுடைய கோடைக்கால இல்லமாக திகழ்ந்திருக்குது. இந்த அரண்மனைக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அங்கே பார்க்கிங் வசதி கிடையாது. ரொம்பவே மெயினான ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கிறதுனால ரொம்ப டிராஃபிக்கும் அதிகமாக இருக்கும். நீங்கள் நல்லா ஒரு கேப் புக் பண்ணி வர்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். மைசூர் புலி அப்படின்னு அழைக்கப்பட்ட திப்பு சுல்தானுடைய இந்த புகழ்பெற்ற கோடை இல்லம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகிய தூண்களோட காட்சி அளிக்குது. இந்து முஸ்லீம் கட்டடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த அரண்மனை கண்டிப்பாக திகழுதுன்னு சொல்லலாம். அரண்மனைக்கு நீங்கள் நுழையும் போதே பார்த்தீங்கன்னா இருபுறங்களிலும் ஒரு பெரிய லான் ஏரியா இருக்குது. இது கர்நாடக அரசுடைய தோட்டக்கலைத்துறையால் பராமரிக்கப்பட்டு வருது. ரொம்பவே அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. நாங்கள் 2 ஃபேமிலி சேர்ந்து போயிருந்தோம். என் ஹஸ்பண்டோட அண்ணன் ஃபேமிலியும் நாங்களும் போயிருந்தோம். அவங்களும் பெங்களூரில் தான் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. இந்த அரண்மனை பார்த்திங்கன்னா ஐதர் அலி காலத்தில் கட்டுமானம் தொடங்கப்பட்டு திப்பு சுல்தான் காலத்தில் 1791 இந்த கட்டுமான பணி நிறைவடைந்ததாக சொல்லப்படுது. இந்த அரண்மனை பார்த்திங்கன்னா கேஆர் சிட்டி மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. கேஆர் மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா கட்டப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1537. உங்களுக்கு அரண்மனைக்கு வர்றதுக்கு நியரஸ்ட்டு மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா கேஆர் மார்க்கெட் ஸ்டேஷன் தான். மேல் தளத்துக்கு போகிற அந்த படிக்கட்டுகளுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அந்த தேக்கு மரத்தால் தான் செஞ்சுருந்தாங்க. இவ்வளோ வருடங்களுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா அது எல்லாமே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த அரண்மனையில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லா மரங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூரான தேக்கு மரத்தால் செய்யப்பட்டது. மேல் தளத்தில் பார்த்திங்கன்னா 4 அறைகள் இருக்குது. கிழக்கு பக்கம் 2 அறையும் மேற்கு பக்கம் 2 அறைகளும் இருக்குது. இப்போ அந்த அறைகள் ரொம்ப சிதைவடைந்திருக்கிறதுனால அங்கே யாரும் போக வேண்டாம் அப்படின்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனும் இருந்தது. கொஞ்சம் க்ளோஸ் பண்ணியும் வச்சுருந்தாங்க. அதையும் மீறி சில பேர் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. கீழ்த்தளத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மியூசியம் மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அங்கே திப்பு சுல்தான் பயன்படுத்திய சில பொருட்கள் மற்றும் அவரை பற்றிய நிறைய குறிப்புகளும் அங்கே இருந்தது. இந்த அரண்மனை பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய அரண்மனை இல்லை. நீங்கள் மொத்தமே ஒரு 15 மினிட்ஸில் ஃபுல் அரண்மனையும் நீங்கள் சுற்றி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த கட்டடக்கலையெல்லாம் ரசிச்சுட்டு அந்த மாதிரி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு அதுக்குமே ஒரு 2-3 ஹவர்ஸ் மட்டும்தான் எடுக்கும். அதுக்கு மேலே இந்த அரண்மனையில் சுற்றி பார்க்குறதுக்கு வேறு எதுவும் இல்லை. அந்த மியூசியமில் இருந்த சில ஆயுதங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் எந்த மாதிரி ஆயுதம், அதை எப்படி அவங்க பயன்படுத்தி இருப்பாங்க அப்படின்றதுக்கெலாம் நமக்கு ஐடியா கூட கிடைக்கல. அந்த காலத்து அந்த மாதிரி வித்தியாசமான ஆயுதங்கள்லாம் நம்ம அங்கே பார்க்க முடிஞ்சுது. வாள் மாதிரி, அதுக்கப்புறம் பீரங்கில் மாதிரி, அந்த மாதிரிலாம் வித்தியாசமான முறையில் இருந்தது. இந்த காலத்து நாகரிக பல அடுக்குமாடி கட்டடங்களை பார்த்து வளர்ந்துட்டு வர நம்ம குழந்தைங்களுக்கு அந்த காலத்து கட்டட முறைகளையும் அதோடைய பெருமைகளை பற்றியும் அவங்க தெரிஞ்சிக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம போயிட்டு வர்றது ஒரு சிறந்த வழியாக இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. அடுத்து ஒரு ஹெல்த்தியான பொரியல் ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன்.
கேரட் வந்து ஒரு 2 பெரிய சைஸ் கேரட்டை வந்து நல்லா வந்து பொடியாக வந்து துருவிட்டு அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா நான் லெட்டஸ் வந்து சேர்க்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்கர் மேலே வைக்கிற அந்த லீஃப் தான் அது. அதை வந்து நான் வந்து நீல வாக்கில் வந்து நல்லா பொடியாக வந்து கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த பொரியல் பார்த்திங்கன்னா ஒரு தோரன் பண்ணுற அந்த ஸ்டைலில் வந்து இருக்கும். ரொம்ப வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி ரொம்ப வந்து குழலாம் வேக வச்சிடக்கூடாது. லைட்டாக வந்து தண்ணி தெளித்து இதை வந்து வேக வச்சா மட்டுமே போதும். ஏன்னா கேரட்டும் சரி லெட்டஸும் சரி ரொம்ப வந்து சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும். நம்ம வந்து அதிகம் வந்து குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதில் நான் கொஞ்சம் உப்பும் மிளகாத்தூளும் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகா வந்து சேர்த்து செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாளிக்கும் போதே பச்சை மிளகா சேர்த்துட்டு மிளகாத்தூளை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து தெளிச்சுக்கிறேன் அந்த காய்கறி வந்து வேகிறதுக்காக மட்டும். ரொம்ப வந்து நீங்கள் தண்ணி வந்து ஊற்றிடக்கூடாது. இப்போ இதை அப்படியே மூடி போட்டு 10 மினிட்ஸ்க்கு வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து வேக வச்சுக்கோங்க. நம்ம தண்ணி அதிகம் சேர்க்கல, அதனால் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வந்து காய்கறி குக் ஆனதும் நம்ம வந்து அதில் வந்து ஒரு 3 முட்டை வந்து உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டை உடைச்சி ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுடைய பொரியல் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட்டான ஒரு பொரியலாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொரியல் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், 1 பாட் ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கட்டாயம் வந்து ட்ரை பண்ணுங்கள். அடிக்கடி நான் வந்து கீரை செய்வேன் அப்படின்றதுனால இன்றைக்கும் வந்து முருங்கைக்கீரை சாம்பார் தான் வந்து நான் குழம்புக்கு செஞ்சுருந்தேன். அதனால் அதோட ஃபுல் டீட்டெயில் ரெசிபி வந்து நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணலை. இன்றைக்கி வீடியோ அவ்வளவுதான். நான் மறுபடியும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பர்டிகுலராக பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து லைக் கொடுத்துருங்க. நான் மறுபடியும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.